விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் கொரனா. ஹாய் சிரிஃபல்ஸ் அண்ட் சித்தார்த் சுந்தரராஜன். ஸோ இந்த வாரத்துக்கு சீனியர் பிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் வந்து மதராசி. இப்பதான் செகண்ட் சிங்கிள் வழிகிறேன் அந்த பாட்டு வந்து கேட்பேன். பாட்டு உண்மையிலே செம்மையா இருக்கு. எனக்கு என்ன இந்த பாட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அனியோட வைப்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு இண்டி சாங் கேட்கற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு கம்போசர் வந்துட்டு பண்ற ஒரு பாட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. மியூசிக் வீடியோ பண்ணியிருக்காங்க. எஸ்கேவும் அனியும் வந்துட்டு இப்ப உள்ள இருக்காங்க. சில சீக்வன்ஸ் மட்டும் நடுவில் காமிச்சிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு நர்ஸாவோ ஏதோ வேலை பார்க்குற மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. அந்த சில பிக்சர்ஸ் வந்துட்டு வந்துருந்துச்சு ஆன்லைன்ல. அதுல வந்துட்டு ஒரு ஐடி கார்டு போட்டிருந்தாரு எஸ்கே. அவருமே ஏதோ ஒரு ஐடி கம்பெனி இதுலயே வேலை பார்க்கறாரு. ஐடி கார்டுல என்னன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியல, பட் இங்கே வேலை பார்க்கறாரு. என்ன மட்டும் தெரியல, பட் ரெண்டு பேருமே ஒரு இதுல வேலை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணி லவ் பண்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு. இந்த சாங் வந்துட்டு படத்துல மாண்டேஜா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஏஆர்எம் நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, வழக்கமாவே என் படங்கள்ல ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்துட்டு ஹீரோவுக்கும் ஹீரோடைய ஃபேன்ஸுக்கும் விட்டுருவேன். அங்க வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் படத்துக்குள்ள போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த படத்துலயுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சலம்பல சாங் இந்த சாங் கேட்கும்போது மேபி ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்துட்டு எஸ்கே ஃபேன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1 hour அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கதைக்குள்ள போவாங்க போல இருக்கு. அண்ட் படத்துல 2 லுக் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எஸ்கேவுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த சாதாரணமா ஒரு அளவா தாடி இருக்கிற ஒரு லுக், அது வந்துட்டு லவ் போர்ஷன்ஸ்ல வருது. அதுக்கப்புறம் 6 months லேட்டர் அப்படிங்கிறது இருக்கும். சலம்பல சாங்க்கு அப்புறமா ஒரு 6 months லேட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தாடி வளர்ந்து அதுக்கப்புறம் சில சீக்வன்ஸ் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு August 24 நடக்குது. ட்ரெய்லர் வந்தோன்னா ட்ரெய்லர் அனாலிசிஸ் போடுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. அடுத்தது நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய டூட் அந்த படம் வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ஊரும் பிளட் அப்படிங்கிற அந்த சாங் வந்துட்டு 28th August ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிரதீப் ரங்கநாதனோட இன்னொரு படம் LIK அந்த படமும் October 17 வரும்னு சொல்லியிருக்காங்க. October 17 வந்துட்டு இந்த LIK ரிலீஸ் ஆகுது. தீபாவளி வந்துட்டு October 20. ஸோ தீபாவளிக்கு டூட் ரிலீஸ் ஆகுது. பிரதீப் ரங்கநாதன் விசஸ் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு வந்திருக்கு. மேபி டேட் மாத்துவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை டேட் மாத்தல 2 படங்களுமே ஒரே சமயங்கள்ல வந்து அது ஒரு மாதிரி கலவரமா இருக்க போது போல இருக்கு. அண்ட் இந்த படத்தோட அப்டேட் வந்துட்டு August 27 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி. மெகாஸ்டார் 158 நம்ம சிரஞ்சீவி சாரோடைய 158வது படத்தை நம்ம தாக்கு மகாராஜ் படம் நம்ம சேனல்ல கூட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் போட்டிருப்போம். தாக்கு மகாராஜ் பாலையா படங்களால கிரிஞ்சின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு அதெல்லாம் மாத்தி தாக்கு மகாராஜ்ல வேற மாதிரி பாலையா காமிச்சிருப்பாரு அந்த டைரக்டர் பாபி கொல்லி. அவர் வந்துட்டு இப்ப சிரஞ்சீவி சாரோட மெகாஸ்டார் 158 அப்படிங்கிற இந்த படத்தை வந்துட்டு தொடங்குறாரு. ஐ எம் சோ எக்ஸைட்டட். பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது வரவு அப்படிங்கிற ஒரு படம் ஜோஜு ஜார்ஜோடைய நெக்ஸ்ட் படம் as a lead. இந்த படத்தை வந்துட்டு லீடா அவர் பண்றாரு, வேற டேரக்டர் பண்றாங்க. ஸோ அந்த டேரக்டரோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா அவர் மலையாளத்தில் ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காரு, தமிழ்ல ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காரு. பட் இதுமே ரொம்ப ரொம்ப பெரிய படங்கள்லாம் கிடையாது, சின்ன சில படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் ஏதாவது டீசர் ட்ரெய்லர் வந்துச்சு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். வரவு அப்படிங்கிற படம். அண்ட் இந்த வீக் வந்துட்டு நமக்கு 28th லோகா ரிலீஸ் ஆகுது, கல்யாணி பிரியதர்ஷனோட படம். இந்த படத்துக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ இந்த படத்துக்கான சில விஷயங்கள் வந்துட்டு வந்திருக்கு. கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுல முக்கியமா நஸ்லின் பிரேமலு படத்துல ஹீரோவா பார்த்திருப்பீங்க. அவர் இந்த படத்துல கல்யாணி பிரியதர்ஷனுக்கு சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்றாரு. கல்யாணி பிரியதர்ஷன் தான் லீட் கேரக்டர் பண்றாங்க, மாநாடு ஹீரோயின். ஸோ அவங்க வந்துட்டு லீட் கேரக்டர் பண்றாங்க, நஸ்லின் வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோல் பண்றாரு. நஸ்லினுடைய பேர் இந்த படத்துல சன்னி அப்படின்னும், கல்யாணியோட பேர் சந்திரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஸோ இந்த படத்துல சாண்டியுமே இருக்காரு. சாண்டி மாஸ்டர் வந்துட்டு மாயத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய பேர் வந்துட்டு நாச்சியப்ப கவுதா. நான் நினைச்சேன் ஒரு தமிழ் போலீஸ் ஆஃபீஸரா தான் அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு. முன்னாடியே போலீஸ் ஆஃபீஸருங்கிறது இன்டர்வியூல சொல்லிட்டாரு சாண்டி ஒரு இன்டர்வியூல. பட் அவர் வந்துட்டு மலையாள போலீஸ் ஆஃபீஸரா நினைச்சிருக்காரு. ஸோ மேபி படத்துலேயே ஒரு மலையாளம் பேசுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டப்பிங் பண்றாங்களா அவரே பேசுறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். நாச்சியப்ப கவுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு சாங்குமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தனி லோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்குமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங் வேற லெவல்ல இருந்துச்சு. முக்கியமா இந்த ஃபீமேல் வாய்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நம்ம துல்கர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ துல்கர் தான் இந்த படத்துல வந்துட்டு கேமியோ பண்ண போறதாவுமே ஒரு நியூஸ் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, பட் ஒரு ரூமர் ஓடிட்டு இருக்கு. பார்க்கலாம் அவர் கேமியோ பண்றாரான்னு சொல்லிட்டு. ஒருவேளை கேமியோ பண்ற மாதிரி இருந்தா இந்த படம் எப்படியும் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி தான் பில்ட் பண்றாங்க. யூனிவர்ஸாவோ இல்ல பிரான்சைஸாவோ பில்ட் பண்றதா பிளான் பண்றாங்க. இந்த படத்தோட டைட்டிலேயே லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு வேம்பயர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் ஓடிட்டு தான் இருக்கு. நம்ம சாண்டியுமே அதான் சொல்லியிருந்தாரு. ஸோ வேம்பயர் இன்வால்மெண்ட் இருக்கும். அண்ட் கல்யாணிக்கு வந்துட்டு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சூப்பர் ஹியூமன்.
அவங்க தான் லீடு. அண்ட் வேம்பயர் ஒரு சைடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க போல இருக்கு. ஸோ வேம்பயர் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி காட்ட போறாங்களா என்னங்கிறது தெரியல. அந்த வேம்பயர் வேர்ல்டுல சம் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா சாப்டர் 1ல சந்திரா அப்படின்னு கொடுத்துருக்கும் போது இந்த சாப்டருக்கு மட்டும்தான் லீடு வந்துட்டு சந்திரா, அடுத்த சாப்டருக்கு வேற யாராவது ஒரு கேரக்டர் வரலாம், அங்க வேற ஆக்ட்ரஸோ ஆக்டரோ வரலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேம்பயர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி போற மாதிரி தெரியுது. கிளியரான்னு கேட்டா தெரியல, யாரு வேம்பயரா நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இப்போ வரையும் வந்துருக்கிற கேஸ்ட் அமௌண்ட்ஸ்ல வேம்பயர் யாரு அப்படிங்கறது போடல. அதனாலதான் துல்கர் வேம்பயரா இருக்கலாம் ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓடும் குதிரா சாடும் குதிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ட்ரெய்லர். இந்த படத்துலயுமே கல்யாணி பிரியதர்ஷன் இருக்காங்க, நம்ம சாஃபா ஹீரோ. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ராம்காம். என்ன ஒரு மேட்டர்னா, இந்த படம் August 29 ரிலீஸ் ஆகுது. ஒரே நேரத்துல கல்யாணிக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது, பேக் டு பேக் அடுத்தடுத்த நாள். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ராம்காமா இருக்கு. ட்ரைலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு பண்ணி வச்சிருக்காங்க, படம் பார்த்தா தெரியும். ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, துப்பட்டா வாலின்னு சொல்லிட்டு. சாங்குமே அருமையா இருக்கு, டைம் இருந்தா கேட்டு பாருங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இந்த அப்டேட்ஸோடைய லிங்க்ஸ், இந்த சாங்ஸோட லிங்க், இந்த ட்ரைலர் லிங்க் எல்லாமே இருக்கு. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்டேட்ஸ் வீடியோக்கு முன்னாடியே என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுல போட்டுருவேன். ஸோ உடனுக்குடன் வந்துட்டு அதுல அப்டேட்ஸுங்கிறது வந்துடும். அண்ட் நான் சொல்றக்கூடிய இந்த சாங்கோ ட்ரைலரோ இது உங்களுக்கு தெரியல, இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் சேனல் போனீங்கன்னா அங்க லிங்க் இருக்கும். டைரக்டா அந்த சாங்கையோ அந்த ட்ரைலரையோ நீங்க பாத்துக்கலாம், அதுக்காக சொல்றேன். அண்ட் பேட் கேர்ள் படம் வந்துட்டு நம்ம செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுதுல, அந்த படத்துக்கு நம்ம எக்ஸைட்டடா இருக்கு. அந்த படத்துல ஜூக் பாக்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. போன வாரமே ரிலீஸ் ஆச்சு, போன வாரம் நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. அண்ட் இந்த ஜூக் பாக்ஸ்ல எனக்கு ரொம்ப ஆல்ரெடி 2 சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த 2 சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜூக் பாக்ஸ் ரிலீஸ் பண்ண கள்ளிக்காட்டில்னு ஒரு பாட்டு ஒன்று செம்மையா இருந்துச்சு. அப்படியே ஒரு மெலோடியா ஸ்டார்ட் ஆகி போய் டமால் டுமில் வேற லெவல்ல இருந்துச்சு. சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜூக் பாக்ஸ் கேட்டு பாருங்க, நல்லா இருக்கு. ஸோ படமும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பரிதாபங்கள் சுதாகரன் கோபியோடைய ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற படம். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே போன வாரமே வந்துருச்சு. அதையுமே நான் அப்டேட்ஸ் வீடியோல மிஸ் பண்ணிட்டேன் போன வாரம். ஸோ அதுல வந்துட்டு வேணு மச்சான் பீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எஸ்கே தான் பாடி இருந்தார் அந்த பாட்டு உண்மையே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த வாரம் வந்துட்டு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் இருக்கு, மியூட் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நம்ம சுதாகர் அவருடைய கேரக்டருக்கும் ஒரு பொண்ணுக்குள்ள காலேஜில் நடக்கிற லவ் மாதிரி. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் 3D அனிமேஷன்ல ஒரு மியூசிக் வீடியோவா கிரியேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா அது சுதாகர் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 3D அனிமேஷன் வந்துட்டு சுதாகர் மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி விசித்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 80% கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோ ஒன்றும் மோசம் கிடையாது. அண்ட் இது ஆக்சுவலா படத்துலயும் வரப்போறது இல்லை, ஜஸ்ட் இது ஒரு ட்ரை தானே, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே, அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நல்லா இருந்துச்சு, ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த படத்துல வந்துட்டு இது வர மாதிரி மாண்டேஜா தான் வரப்போகுது போல இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஒரு லவ் ஆங்கிள் சுதாகருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திங்க் ஒரிஜினல்ஸ் அவங்களுடைய தரானா 18 மைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அசோக் செல்வன் நடிச்சிருந்தாரு. சித்துக்குமார் நம்ம ஜோ படத்தோடைய மியூசிக் டைரக்டர், அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது வந்துட்டு இந்தி சாங்கா இல்ல படமாங்கிறது தெரியல, அதை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணல. ஒரு சின்ன டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. அதுல வந்துட்டு நம்ம கேப்டன், அதாவது நேவி கேப்டனா அசோக் செல்வன் இருக்காரு. ஒரு எமோஷனல் லவ் ஸ்டோரிங்கிற மாதிரி தெரியுது. பட் இது ஒரு படமா இல்ல இது ஒரு இந்தி சாங்காங்கிறத அவங்க மென்ஷனே பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. சித்துக்குமாரோடைய மியூசிக்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இது போடும்போது சித்துக்குமார் அப்படின்னு போட்டுட்டு தரானா 18 மைல்ஸ்னு போட்டிருக்கிறதுனால மேபி இது ஒரு இந்தி சாங்கா இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியா எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சு. ஸோ கடைசியா ஒரே ஒரு சீரிஸ் ஒன்று பார்த்தேன், அதோட ரிவ்யூ மட்டும் சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் சேனல்ல சொல்லியிருந்தேன் இந்த சீரிஸ் நான் பார்த்திருந்தேன், நான் இதோட ரிவ்யூ சினி அப்டேட்ஸ்ல சொல்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னா 3 பாடி ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். இது போன வருஷமே ரிலீஸ் ஆயிருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ். இந்த 3 பாடி ப்ராப்ளம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்னன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு 2 விதமான டைம் லைன்ல 2 கதையை தொடங்குறாங்க. ஒரு டைம் லைன்ல வந்துட்டு பாஸ்ட் நம்ம சைனால வந்துட்டு இது 90s 60s அந்த மாதிரி நினைக்கிறேன், அங்க 80s அந்த மாதிரி. சைனால வந்துட்டு 2 லாங்குவேஜ், ஒன்னு இங்கிலீஷ் யூஸ் பண்ணிருக்காங்க, இன்னொன்னு சைனீஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சைனால டீச்சர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளுறாங்க. நீ வந்துட்டு சொல்றதெல்லாம் பொய், சயின்ஸுங்கிறதே பொய், கடவுள் தான் உண்மைன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு தள்ளுறாங்க. அப்படி போட்டு தள்ளினதுல ஒரு டீச்சரோடைய ஒரு பொண்ணு மட்டும் அங்க அழுதுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஜெயிலையும் போட்டுறாங்க. இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்துட்டு உனக்கு நல்ல அறிவு இருக்கு, நீ சயின்ஸ்ல ஏதோ நிறைய இது பண்ணிட்டு இருக்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஒரு ரிசர்ச் சென்டர்ல உட்கார வச்சு ஒரு வேலை பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, விண்வெளிக்கு நியூஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஏலியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதுல அந்த பொண்ணு ஒர்க் பண்றாங்க. இது ஒரு டைம் லைன் நடக்குது. ப்ரெசன்ட் டைம் லைன்ல குரூப் ஆஃப் ஒரு சயின்டிஸ்ட் குரூப்பை காட்டுறாங்க. அவங்க தான் லீட்ஸ், அவங்கள வச்சு கதை நகருது. திடீர்னு பார்த்தா உலகம் ஃபுல்லா நிறைய சயின்டிஸ்ட் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பிசிக்ஸ் படி சில விஷயங்கள் இருக்கும்ல, சில ரூல்ஸ், அந்த எலக்ட்ரான் புரோட்டான் அதுல எல்லாம் விசித்திரமான ரிசல்ட் எல்லாம் வருது.
பிசிக்ஸுங்கிறதே பொய்ங்கிற மாதிரி ரிசல்ட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. நிறைய சயின்டிஸ்ட் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகும்போது பல விஷயங்களுங்கிறது நடக்குது. இந்த பாஸ்டுக்கும் இதுக்கும் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. என்னன்னா, பாஸ்ட்ல அந்த ஒரு லேடிக்கு சொல்லியிருந்தேன்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது ஏலியன் வேவ்ஸ்ல ஏலியனை கான்டாக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஏலியன்ல ஒரு ஏலியன் என்ன பண்ணிருக்கு, ஒரு ரிப்ளை அனுப்புது. என்னன்னா, தயவு செஞ்சு திரும்பவும் மெசேஜ் பண்ணாதீங்க, இந்த மெசேஜை பார்த்தா எங்காலும் உங்க உலகத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்க உலகத்தை புடிச்சிருவாங்கன்னு மெசேஜ் பண்ண. இந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எங்க உலகம் வந்துட்டு மனுஷங்களால ஆட்டி படைச்சு ரொம்ப மோசமா தான் இருக்கு, நீங்க வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிப்ளை கட்டிடுறாங்க. இப்ப அந்த ஏலியன்ஸ் இன்வேஷன் பண்ண போறாங்க. அந்த இன்வேஷன் பண்றதுக்கான ஒரு ஒரு அறிகுறி தான் பிரசன்ட்ல நிறைய சயின்டிஸ்ட் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறது. ஸோ அது என்ன ரிலேட்டட் அப்படிங்கிறது ஸ்பாய்லர், அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த 3 பாடி ப்ராப்ளம்ங்கிற டைட்டிலுக்கு என்ன அர்த்தம் பார்த்துருவோம். இது வந்துட்டு அந்த ஏலியனுடைய உலகத்தை பேஸ் பண்ண டைட்டில். என்னன்னா 3 பாடி ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 பாடி ஒன் பாடி அப்படிங்கிறது ஒரு உலகம், ஒரு பூமி. 2 பாடி அப்படிங்கிறது பூமி நிலான்னு வச்சுக்கோங்க. ஸோ பூமிக்கும் நிலாவுக்கும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது இருக்கும். அது ஒண்ணுக்கு ஒண்ணு இழுக்கும். அதனாலதான் நிலாவும் பூமியும் இப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு ஒன் பாடி. 2 பாடி அப்படிங்கிறது பூமி, நிலா, சூரியன். சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், பூமிக்கும் நிலாவுக்கும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இது 2 பாடி. 3 பாடி ப்ராப்ளம் அப்படின்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். இந்த உலகத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு ஒரு சூரியன் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு சூரியன் வந்துட்டு நமக்கு பூமி வந்துட்டு சூரியனுக்கு பக்கத்துல போனா வெயில் காலம், தூரத்துல போனா மழை காலம்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு விஷயத்தை இது பண்ணி, இந்த காலத்துல வெயில் வரும், இந்த காலத்துல மழை வரும், இந்த இதுக்கெல்லாம் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். இதுவே 2 சூரியன்றதா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எப்ப வெயில் வரும், எப்ப மழை வரும் அப்படிங்கிறத கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2த்துக்குமே அந்த பூமி சுத்திட்டு இருக்கும். ஒரு இது மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள் பார்த்துருக்கீங்க, 2 முட்டை, அது மாதிரி பூமி இப்படி வந்து திரும்பி இப்படி வந்து சுத்திட்டு இருக்கும். அப்ப கொஞ்சம் கஷ்டம். பட் அதையுமே கால்குலேட் பண்ண முடியும். பட் 3 சூரியனுக்கு வந்துட்டு பூமி சுத்திட்டு இருக்குன்னா, அந்த 3 சூரியனுமே வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல ஒரே இடத்துல இடிக்காம சுத்திட்டு இருக்கும். அதுல பூமியுமே சுத்திட்டு இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிரகம் ஒரு சூரியன் கூட போய்கிட்டு இருக்கும் போது இன்னொரு சூரியன் அதை இழுத்துரும். அதுக்கப்புறம் அது போயிட்டு இருக்கும்போது 3வது சூரியன் இழுத்துரும். இப்படி போயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த உலகத்துல உயிர்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்ணா பின்னான்னு கால்நலம் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா தாங்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்கும், திடீர்னு பார்த்தா புயல் அடிக்கும், திடீர்னு பார்த்தா மழை பெய்யும். இந்த சீரீஸ்ல அந்த ஏலியன்ஸ் காட்டுறாங்கல்ல, அந்த ஏலியன்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய உலகம் அப்படிப்பட்ட உலகம். இந்த ஏலியன்ஸோட உருவம் அப்படிங்கிறது இந்த சீரீஸ்ல காய்ச்சிருக்கவே மாட்டாங்க. அது வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, ஒரு விஆர் ஹெட்செட் வச்சு. அது சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுங்க, அந்த ஸ்பாய்லர். அந்த உருவத்தையே காட்டாமையே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க டெக்னாலஜி கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணி இதை அமைச்சு பூமியை கண்டுபிடிச்சி இப்ப வர்றாங்க, கிளம்பிட்டாங்க. 400 வருஷம் ஆகும் உங்க உலகத்துக்கு வர்றதுக்கு, நாங்க வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அனுப்புறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த சீரீஸ். இது ஆக்சுவலா சைனீஸ்ல வந்து ஒரு நாவல் அடாப்டேஷன். ஆமா, சைனீஸ்ல ஆக்சுவலா அங்கேயுமே ஒரு சீரீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 30 எபிசோடு என்னமோ சொல்றாங்க. அதுல ஆக்சுவலா அந்த ஏலியன்ஸோட உருவம்லாம் காட்டுவாங்க. ரொம்ப விசித்திரமா ஒரு உறவெல்லாம் இருந்துச்சு. நான் பார்த்தேன். அந்த சீரீஸ் ஃபுல்லா பார்க்கல, சில கிளிப்ஸ் மட்டும் பார்த்தேன். நல்லா இருந்தது. ஸோ இந்த சீரிஸ் ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. அடுத்த சீசன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீசன் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சைஃபை சீரிஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி விசித்திரமான சீரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுமே கமெண்ட்ஸ்ல சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட இந்த வாரத்துக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சு ரிவ்யூமே சொல்லிட்டேன். ஸோ இந்த வாரம் நமக்கு வந்துட்டு லோக்கா படம் ரிலீஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு லோக்கா பார்க்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த படத்துக்கு ரிவ்யூ வரும். அது தொடர்ந்து இன்னொரு படம் கல்யாண பிரதர்ஷன் பெற்ற படம் இருக்குல்ல, அதுவுமே ட்ரை பண்றேன், முடிஞ்சா போடலாம். இல்லைன்னா லோக்காவோட ரிவ்யூ மட்டும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களை வந்துட்டு நான் லோக்கா படத்தோட ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். அண்ட் என்னை நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். ஸோ உங்களை நான் வந்துட்டு இந்த ரிவ்யூ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சௌந்தரராஜன். குட் வைப்ஸ் ஒன்லி. பை.